வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு இயந்திரங்களை சோதனை செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கட்சிகள் களத்தில் குதித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், வெகு விரைவில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய, மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரே வாக்கு இயந்திரங்கள் சோதனையிடப்பட வேண்டும், பீகாரில் எந்தெந்த வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்த போகிறார்களோ அந்த வாக்கு இயந்திரங்கள் எல்லாம் சோதனைக்குள்ளாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முன் வந்திருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபரே தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு வாக்கு இயந்திரங்களில் நம்பிக்கை இல்லை, நாங்கள் திரும்பவும் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தான் இந்தியாவில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது படிந்துள்ள நிழல், சந்தேக நிழல், அதற்கு எதிராக இந்தியா கூட்டணி களத்தில் குதித்திருக்கிறது. மோடியினுடைய நிதிஷ்குமாரும் இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான 5 மிக முக்கியமான ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். அந்த 5 ஆதாரங்களும் இந்திய அரசியலில் மிகப்பெரிய அளவில் சங்க பரிவாரங்களுடைய கூடாரங்களை நடுநடுங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. முதல் ஆதாரம் என்னங்கிறது சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராகுல் காந்தி இந்த தேர்தல் தொடர்பான வாக்கு இயந்திரங்கள் தொடர்பான ஆதாரங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய எவிடன்ஸ் என்னன்னு பாருங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தலுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை நாங்கள் கேட்டிருந்தோம். அப்படி கேட்டதற்கு தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்துவிட்டது. அதைவிட மிக மோசமானது, சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒரு மாதத்திற்குள்ளாடி ஒரு வாக்குச்சாவடியில் நடந்த வாக்களிப்புக்கான சிசிடிவி மற்றும் வீடியோ ஃபுட்டேஜ் காட்சிகளை வெளியிட உத்தரவிட்ட ஹைகோர்ட் தீர்ப்புக்கு மாறாக உடனே மோடி அரசு தேர்தல் நடத்தை விதிகளில் மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இது ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தேர்தல் கமிஷனரை நியமிக்கும் குழுவில் மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. மோடி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதற்காக 2023ஆம் ஆண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அதில் என்ன, நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை நியமிப்பது. இதை உடனடியாக இதில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் மோடி. எப்படி மாற்றத்தை கொண்டு வருகிறார்? பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், நீதிபதியை தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ என்னென்னா, உங்களுக்கு தெரியும், இப்போது தேர்தல் ஆணையரை தீர்மானிக்கிறது யார்? மோடியும் அமித்ஷாவும். இப்போ உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கார், பிரதமராக மோடி இருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து, ராகுல் காந்தி தனியாக இருந்து என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதை அவர் மிக முக்கியமான விஷயமாக சுட்டி காட்டுறார். மூணாவதாக அவர் சொல்லக்கூடியது, போலியான வாக்காளர்களை சேர்த்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு மராட்டிய சட்டசபை தேர்தலின் போது 8.98 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு மே மாதம் நாடாளுமன்ற தேர்தலின் போது இது 9.29 கோடியாக உயர்ந்தது. ஆனால் அதே ஆண்டு நவம்பர் மாத சட்டசபை தேர்தலில் இது 9.70 கோடியாக அதிகரித்து விட்டது. அதாவது 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டு இடையேயான 5 ஆண்டுகளில் 35 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2024 ஆண்டு மே மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திற்குள், அதாவது 5 மாதத்திற்குள் 41 லட்சம் பேர் கூடுதலாக சேர்த்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளவு வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஆதாரத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். 4வது ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம்ங்கிறது, வாக்கு சதவீதம் திடீரென்று அதிகமானது. தேர்தல் கமிஷன் தரவுகளுடைய படி மராட்டிய தேர்தலில் மாலை 5 மணி வரை 58.22% வாக்குகள் பதிவானது. ஆனால் இறுதி வாக்கு சதவீதம் 66.05% என்று சொல்லப்பட்டது. அதாவது 5 மணிக்கு மேல் அதிகம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் 7.83% அதிகரித்திருக்கிறது. இது 76 லட்சம் வாக்குகளுக்கு சமம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். கடைசியாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் அப்படிங்கிறது, மராட்டியத்தில்
1,00,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. ஆனால் அதில் 85 தொகுதிகளில் உள்ள 12,000 வாக்குச்சாவடிகளில் மட்டும் புதிய வாக்காளர்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சராசரியாக 600 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மாலை 5 மணிக்கு பிறகு இவர்கள் வந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு 1 நிமிடம் என்ற அடிப்படையில் கணக்கிட்டால் வாக்களிக்க இரவு 10 மணி வரை அது நடந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அப்படியானால் இந்த கூடுதல் வாக்குகள் எப்படி பதிவானது? இந்த 85 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை அவர் கட்டுரையாக இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக படுதோல்வியை சந்திக்கிறது. 9 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். ஏறத்தாழ ஒரு 20-22 இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணி, ராகுலுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. இந்த சம்பவம் நடந்த 5 மாதத்தில் உலகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மோடி சந்திக்கிறார். இவ்வளோத்திற்கு அங்கே சிவாஜி சிலை உடைந்து விழுது, அதில் பாஜக மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறது என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கொதிநிலையில் இருந்த காலகட்டத்தில் மோடி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது இன்றைக்கு ராகுல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த வெற்றி போலியாக உருவாக்கப்பட்டது. அந்த வெற்றிக்கு பின்னால் தேர்தல் ஆணையம் இருந்திருக்கிறது என்கிற சந்தேகம் மீண்டும் வலுப்பெற்றிருக்கிறது. அதனால தான் மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபரே சொல்கிறாரு, எங்களுக்கு வாக்கு எந்திரங்களில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். முன்னாடி ராகுல் காந்தியை சொல்லியிருக்காரு, வாக்கு எந்திரத்திற்குள் தான், இவிஎம்முக்குள்ளு தான் பாஜகவின் ஆன்மா இருக்கிறது என்று. எவ்வளோ பெரிய எதிர்ப்புங்க பாஜகவிற்கு இந்தியா முழுவதும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது எல்லா மாநிலங்களிலுமே. ஆனால் தொடர்ந்து பாஜக வெற்றி பெறுகிறது என்றால், மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக தேர்தல்களில் வெற்றி பெற்று கொண்டிருப்பது என்பது தேர்தல் ஆணையத்தின் உதவியின் மூலமாகத்தான் அப்படிங்கிறத மீண்டும் ராகுல் காந்தி அவர்களுடைய கட்டுரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.